எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுத்த என் குருமார்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வர்மக்கலையில் முட்டி வலியை பற்றி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது முட்டி வலிங்கிறது என்னென்னா, முட்டிக்குள்ளே ஏன் வலி வருது? நிறைய பேர் வயசானவங்க எல்லோரும் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கு முட்டி கால் நடக்க முடியல, என்னால் முட்டி வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்மளோட முதல்ல குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட உணவு பழக்க முறை மாறுறதுனால நம்ம வாதம் உடம்புல அதிகமாகக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். குறிப்பாக புளிப்பான உணவுகள், குளிர்ச்சியான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால, இட்லி, தோசை இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு என்னென்னா வாதம் உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடும். வாதம்னாலே நரம்பு மண்டலம், கை, கால் இது எல்லாமே வாதத்தில், இது மாதிரியான இடுப்பு, கை, கால்கள் இது எல்லாமே வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய பகுதி. அப்போது உங்களுக்கு வலி எங்கெல்லாம் வரும்? முட்டியில், காலில், இடுப்பு பகுதிகளெல்லாம் வரலாம். அப்போவுமே நீங்கள் குளிர்ச்சியான உணவும் புளிப்பான உணவும் அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வாதத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி சாயங்கால டைமில் குறிப்பாக நிறைய பேர் தயிர் சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி தயிர், புளிப்பான உணவுகள் எடுக்கும்போது வாத டைமில் உங்களுக்கு வலி அதிகமாக வரும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அதிகமாக சிலருக்கு வலி வரலாம், நடக்க முடியலன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல உணவு முறையை மாற்றணும். வர்மக்கலையில் இதுக்கான புள்ளிகள் நிறைய இருக்குது. அதாவது சிலருக்கு எப்படின்னா, முட்டியில் எண்ணெயோட அந்த தன்மை எண்ணெய் பசை தன்மை குறைஞ்சிருக்கும். அதனால முட்டிகளில் வலி வரலாம். சிலர் அது டாக்டர் எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்சியம் குறைபாடு அப்படிம்பாங்க. ஆனால் கால்சியம் நம்ம உணவு முறை மூலியமாகவே மாற்றிக்கலாம். அதுக்காக டேப்லெட்டு, பால், தயிர் அந்த மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்மளோட உணவு முறையிலேயே நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இந்த வர்ம புள்ளிகள் என்ன பண்ணுதுன்னா, முட்டிக்குள்ளே இருக்கிற ஆயில் பசையை உருவாக்குறதுக்கான செல்களை தூண்டுது. வர்மங்கிறதே என்ன? நம்ம செயல்படாத செயல்களை செயல்பட வைக்கிறது. அப்போ உங்கள் முட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்று அந்த முட்டிக்கு ஆயில் கொண்டு வரக்கூடிய செல்களை இயக்குது. அடுத்து என்னென்னா, உங்களுக்கு உடம்புல எல்லா முட்டியை சுற்றி இருக்கிற பிளட் சர்க்குலேயை சரி பண்ணுது. நேராக முட்டிக்கு ரத்தம் கொண்டு போகிறதுக்கும், உங்கள் இடுப்பு பகுதி, உங்கள் கை, கால்கள் எல்லா இடத்துலையும் முதல்ல பிளட் சப்ளையை சரி பண்ணுது. ரத்த ஓட்டத்தை சரி பண்ணாலே முட்டிக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். இன்னொன்று, உணவு முறையை மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் முட்டி வலியை சீக்கிரமாக, இப்போ நிறைய பேர் என்னென்னா உட்கார்றதே கிடையாது, தரையில் உட்கார்றது கிடையாது, எல்லாமே டைனிங் டேபிள். அப்புறம் இந்தியனோட டாய்லெட்டை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம என்றைக்கு மாறினோமோ அன்னைக்கு தான் நம்மளோட உடம்பும் மாறிடுச்சு. அப்போல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. இப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் வெஸ்டர்ன் தான். எனக்கு டாக்டர் என்னை கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு டாக்டர் ஒரு தடவை அவங்கள நலன் கருதி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையே பெர்மனன்ட் சொல்யூஷனாக எடுத்துகிட்டு எப்போதுமே கீழே உட்கார்றது கிடையாது, காலை மடக்கி. அந்த காலத்தில் நம்ம காலை மடக்கி உட்காந்து தான் சாப்பிட்டோம். எல்லா செயல்களுமே, படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே கீழே இப்போ காலை சம்பளம் கூட்டுறதுங்கிறதே முட்டிக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமே நம்ம காலை மடக்கி உட்கார்றதான். நீங்கள் சில வேலைகளை செய்யாமல் இருக்கிறதுனால பின்னாடி பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம தான். அப்போ அதை சரி பண்ணணும்னா முதல்ல வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் மூலிமா உங்களை என்னென்னா செல்களை இயக்க வச்சு நடக்க வைக்க முடியும். அது போக அடிக்கடி உங்களை காலை நீட்டியும் காலை மடக்கியும் எப்படி நீங்கள் உட்காரணும், என்ன உணவு முறை நீங்கள் எடுத்துக்கணும், உள்ளுக்குள்ளே குடிக்கிறதுக்கு உங்களுக்கு உணவு முறை மூலியமாகவே நாங்கள் உணவு பழக்கம் கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது தன்னால் அந்த இடத்துல நிறைய மாற்றங்கள். நம்மக்கிட்ட ஆப்ரேஷன்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் கூட இன்னும் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க. நான் என்னோடய அம்மாவுக்கே சில முட்டி வலி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கே டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் எங்கள் அம்மா ஆப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணிக்கல. எங்கள் அம்மா இன்னும் முட்டி வலி பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் தான் பண்ணோம். உணவு முறையை மட்டும் மாற்றணும். இன்னும் அம்மா நல்லா தான் நடந்துட்டுருக்காங்க. என்கிட்ட நிறைய வயசான பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாருமே முட்டி வலி இல்லாமல் இன்றைக்கும் நடந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ பாம்பேயில் நான் நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முட்டி வலியில் இருந்த நிறைய 70 வயசு 80 வயசுலாம் இருந்தவங்கெல்லாம் கூட அதுலேருந்து வெளியே காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முட்டி வலி நிச்சயமாக இருக்கும். காஃபி, டீ இந்த பழக்கத்தை முதல்ல விட்டிங்கன்னா நிறைய மாற்றங்களை வர்மக்கலை மூலியமாக பண்ண முடியும். அதுக்கு உங்களோட உணவு முறையை மாற்றுறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. அதனால் நீங்கள் உணவு பழக்கத்தையும் மாற்றிக்கிட்டு வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கை, கால்களில் ஒரு பெரிய மாற்றம். நீங்களும் எல்லார மாதிரி நல்லா நடக்கலாம், வாக்கிங் போகலாம், காலை மடக்கி உட்காரலாம், ஓடலாம். அது உங்கள் கையில் இருக்குது. எங்களோட மருத்துவமும் உங்களோட உணவு முறை பழக்கமும் நம்ம 2 பேரோட சப்போர்ட்டிவ் மூலமா சீக்கிரமாக நீங்கள் இந்த முட்டி வலி பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். முட்டி வலியை பற்றி முதல்ல அதிகமாக யோசிக்காமல் உணவு பழக்கத்தை மாற்றி வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர்
முட்டி வலியிலேருந்து விடுபட்டு இன்றைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களோட அன்றாடம் வாக்கிங், நடைமுறை பயிற்சி எல்லாத்தையுமே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மக்கிட்ட வாங்க, கண்டிப்பாக முட்டி வலி இல்லாமல் வாழ முடியும். ரொம்ப நன்றி.